ஏஎன்எஸ் செய்தி நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளது. அந்த கருத்து கணிப்பின்படி மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் முதலமைச்சராக வருவார் என செய்தி வெளியிட்டுள்ளது. மண்டல வாரியாக பிரித்து குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அனைத்து மண்டலங்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலையில் இருக்கிறது. சென்னை அனைத்து தொகுதிகளும் வெற்றி வாகை சூட இருக்கிறது. அதிமுக சென்ற முறை வெற்றி பெற்ற கொங்கு மண்டலத்தில் பெரும்பான்மையான தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற இருக்கிறது. இந்த கருத்து கணிப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 37 தொகுதியில் திமுக 36 தொகுதியை சென்னை மண்டலத்தில் 36 பிடிக்க சொல்லியிருக்காங்க. மொத்த ஓட்டு சதவீதத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 44.9, அதிமுக 38.5 விழுக்காடு, நான் தமிழர் 4.8, விஜய் கட்சி 9 சொச்சம். இதுதான் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு நேற்று இரவு வெளியாச்சு, வைரலாக போயிட்டுருக்கு. மீண்டும் திமுக ஆட்சி தான் அப்படிங்கிற கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க. கோவையில் ஒட்டுமொத்தமாக திமுக தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். 2 விழுக்காடு 3 விழுக்காடு கருத்து கணிப்பில் வித்தியாசம் இருந்ததுன்னா அது பரவாயில்ல. ஆனால் 6 விழுக்காடெல்லாம் வித்தியாசம் இருந்ததுன்னா அந்த 6 விழுக்காடை அடிச்சுட்டு மேலே வர முடியாது. 6 விழுக்காடு ஒரு 3 விழுக்காட வித்தியாசத்தை தாண்டிட்டாலே அந்த கூட்டணி ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா 1 விழுக்காடு 2 விழுக்காடு மக்கள் மனநிலை மாறும். அந்த மாற்றத்தை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுதான் விஜய் போட்டியிடுவதாக சொல்லப்படும் பெரம்பூரில் 17 விழுக்காடு தான் விஜய்க்கு ஓட்டு இருக்குது அப்படி சொல்லி கருத்து கணிப்பில் வெளியில் சொல்லியிருக்காங்க. விஜய் வெற்றி மாய உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாய உலகம்னா கனவு உலகத்தில் கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத விரிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தான் எதிர்கட்சி தலைவராக வருவார் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காங்க. பாஜக தற்போது எம்எல்ஏ 4 தொகுதியில் 2 தொகுதியை இழந்துரும் அப்படின்னு இருக்காங்க. 2 தோத்துரும், 2ல் தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. இதுதான் கருத்து கணிப்பில் இருக்குது. விருப்பப்பட்ட நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள். இந்த முழு கருத்து கணிப்பும் யூடியூப்பில் இருக்குது. இதுதான் ஒரு தற்சமய செய்தி.